சாமி சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியமாக வேணுன்னே பண்ணலப்பா. அவர் தான் கூப்பிட்டு போனார், வந்து கேரன் வந்து வா டார்லிங் பிரியாணி சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போனார். போகும்போது திடீர்னு பார்த்தா ஷாக் ஆகிடுச்சு. என்ன எது பண்ணுறாரு பார்த்தா சாமி கும்பிட்டு இருந்தார். இது ஒரு தேச துரோகம்னு எல்லா லாங்குவேஜிலும் எல்லாத்துலேயும் போட்டு, தெலுங்கு மலையாளம் எல்லாத்துலேயும் போட்டாங்க. எல்லாருமே ஃபோன் வேறு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன் அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டீங்க. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அண்ணன் இதுலேருந்து விஜய் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, தளபதி ஃபோன் பண்ணுறாரு. ஏண்டா அந்த மனுஷன் இப்போ தான்டா கொஞ்சம் நிமிர்ந்து வந்தார், ஒரே ரியாக்ஷன் போட்டு காலி பண்ணிட்டாரு. சத்தியமாக இல்லைண்ணா, டேய் நீ என்னென்ன டைமில் என்னென்ன பண்ண எனக்கு நல்லா தெரியுண்டா அவனை பற்றி அப்படின்னாரு. ஜாலியாக தான் இருந்தேன். மறுநாளே விஷால் சார் வந்து எங்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார். இப்போலாம் பேசிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல, ஜாலியாக தான் எடுத்துக்கினார்.